பயங்கர கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா உங்கள ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. சின்ன தப்பு பண்ணிட்டு, ஐயோ! நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. ஏசப்பாக்கு என்ன பிடிக்காது. அவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. தெரிஞ்சும் நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். நான் அவர்கிட்ட போறதுக்கோ, இல்ல ஜெபிக்கிறதுக்கோ, சர்ச்சுக்கு போறதுக்கோ, வேதம் வாசிக்கிறதுக்கோ எனக்கு தகுதி இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களா? அப்படிலாம் போகாதீங்க. சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர விட்டு தூரமா கண்டிப்பா போவாதீங்க. கண்டிப்பா கிட்ட சேருங்க. அவர் கைகளை விரிச்சிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. எப்ப என் பிள்ளை ஓடி வருவான்னு. கெட்ட குமார் அப்படிதான் விட்டுட்டு போயிட்டான். ஆனா எவ்வளோ தூரத்துல இருந்து அவங்க தகப்பன் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க எவ்வளோ தூரத்துல ஏசப்பா விட்டு போயிட்டாலும் அவர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்னு. எங்க இருந்து அவரை நீங்க கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவர் இறங்கி வர வல்லவரா இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட நெருங்க ஆசைப்படுங்க. கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க. பிசாசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுதான் சான்ஸ்னு அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரிடத்துல போங்க. உங்க கில்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவுமே அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் விட்டு கொடுக்காத தேவன். அதனால தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென்.